வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். அவுல் 50 கிராம். இப்போ சர்க்கரை 150 கிராம். பால் அரை லிட்டர். முந்திரி பருப்பு சிறிதளவு. திராட்சை சிறிதளவு. ஏலக்காய் பொடி சிறிதளவு. இப்போ இந்த கெட்டி அவல், இது கெட்டி அவல். நான் நைஸ் அவல் வாங்கலை, கெட்டி அவல் வாங்கியிருக்கேன். பாயசத்துக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைஸ் அவல் வாங்கினா என்ன ஆகுனா ரொம்ப மேஷான மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கெட்டி அவல் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. இந்த அவலை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 2 தரம் அலசணும். அலசிட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வைங்க. ஊற வச்சு வடிகட்டிட்டு இந்த பாலில் ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அவலை நான் ஏன் கழுவ சொன்னேன் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி நெல் இதெல்லாம் மிதக்குது இல்லையா, அதே மாதிரி இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த அவலை வாஷ் பண்ணும்போது இந்த அழுக்கு, நெல், குப்பை இதெல்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் ஊற வச்சு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை முதல் தரம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அலசிட்டு உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டரு பால் எடுத்து அந்த பாலை இதில் ஊற்றியிருக்கேன். இந்த பால் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நாம் ஊற வச்ச அவலை இதில் போடணும். ஊற வச்ச அவலை போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு சர்க்கரை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அவல் பாயசம் ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இந்த பால் கொதிக்கிற நேரம் தான் உங்களுக்கு அவல் பாயசம் ரெடி ஆகிடும். அதையும் காட்டுறேன். இப்போது இந்த பால் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா. இந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் கொஞ்சம் அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த ஊற வச்சு வடிகட்டின அவல் இருக்கு இல்லையா, இதை நல்லா புழிஞ்சிட்டு தான் போடணும். ஸோ நீங்கள் புழிஞ்சிட்டு போடிங்க அப்படின்னாலே டக்குன்னு வெந்துடக்கூடியது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அவல் பாயசம் தான். ரவை பாயசமாவது ரவையாவது வறுக்கணும். உங்களுக்கு இந்த அவல் இந்த ஊற வைக்கிற நேரமும் பால் கொதிக்கிற நேரமும் தான் நமக்கு அவல் பாயசமே டைமிங்க. ஸோ இப்போ இந்த அவல் பாயசம் கொஞ்சம் கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ இந்த அவல் சேர்த்த பிறகு கொஞ்சம் கைவிடாத நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கிளறணும். காரணம் என்ன அப்படின்னா, ஊற வச்ச அவல். ஸோ இது டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே போயிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துடும். ஸோ உட்காந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஊற வச்ச அவலாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி இந்த பால் கொதிக்கிறது இல்லையா, இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சுக்க. இப்போது பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நாம் ஊற வச்ச அவல் வெந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் சர்க்கரையை போடலாம். சர்க்கரையை போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அவல் விரைச்ச மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த சூடான பால் கூட நீங்கள் சர்க்கரையை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி ஆகும் இல்லையா, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அவல் கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வேக வச்சுட்டு சர்க்கரையை போடணும். இப்போ பாருங்கள், நாம் எடுத்து வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிட்டும் நீங்கள் இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலக்கி கொதிக்க வைங்க. கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், சர்க்கரையை போட்டாச்சு, கொஞ்சம் லூஸ் ஆகி நல்லா கொதிக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவல் கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஆகும்னு. இப்போது நீங்கள் பாருங்கள், முதல்லைக்கு இப்போது எப்படி தெரியுது பாருங்கள். அவல் நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ முதல்ல பாயசத்தில் தெரியல, இப்போது தெரியுது பாருங்கள். காரணம் என்னன்னா, இந்த சர்க்கரையினோட தான். இப்போது இது ஒரு கொதி வந்துருச்சு. இனிமேல் ஆற வச்சுட்டு உங்களுக்கு மேலே ஏலக்காய் போடுறதை காட்டுறேன். இப்போது பாருங்கள், இந்த பாயசம் நாம் ரெடி பண்ணிட்டோம். மேலே ஏலக்காய் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாயசம் சேமியா பாயசம் பண்ணும்போதே இந்த முந்திரி திராட்சையை நான் என்ன பண்ணியிருக்கேன், பொரித்து ஆற வச்சு தான் போடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, அதில் உள்ள நெய்யினுடைய சூட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முந்திரி திராட்சை கொஞ்சம் பால் கெட்டு போயிடும் அந்த சூடுக்கு, நெய்யினுடைய சூடுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
பொரிச்சதை ஆற வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூட்டோடு ஊற்றுனீங்கன்னா அதில் ஊற்றின பால் வந்து திரியாக ஆகிடும். இது பாதி பேருக்கு தெரியாது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சூட்டோடு எடுத்து ஊற்றினா ஒரு மாதிரி திரியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் காரணம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சுவையான அவல் பாயசம் சட்டுன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.